வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜா ராணி இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஜெஸ்ஸி அப்பா சிவகாமிட்ட சொல்றாரு, ஜெஸ்ஸி ஓரளவு வசதியா வளர்ந்த பொண்ணு அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் அவளோட சொந்த காலில் நிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஜெஸ்ஸி பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சிருக்கிறா, அதனால அவளுக்கு ஒரு பியூட்டி பார்லர் வச்சு கொடுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சிவகாமியும் முதல்ல யோசிச்சாலும் அதுக்கப்புறமா அதுக்கு சம்மதம் சொல்லிடுறாங்க. நம்ம வீட்டு பக்கத்துலயே ஏதாவது இடம் இருந்தா பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜெஸ்ஸி அம்மா சொல்றாங்க, நிச்சயதார்த்தத்தை என்னைக்கு வச்சுக்கலான்னு அப்படியே பேசிடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. சிவகாமி சொல்றாங்க, நான் நல்ல நாள்லாம் பார்த்து வச்சுட்டேன், 2 நாளைக்கு அப்புறம் நல்ல நாள் வருது, அன்னைக்கே நம்ம நிச்சயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கல்யாண வேலைகள் எல்லாத்தையுமே சந்தியா தான் பொறுப்பா இருந்து பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சிவகாமி. சரவணன் யோசிக்கிறாரு, ஒருவேளை கல்யாண வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது சந்தியாவுக்கு ட்ரைனிங் வந்துருச்சுன்னா அவங்களால எப்படி போக முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால சரவணன் சொல்றாரு, இந்த கல்யாணத்தை வேணா ஒரு 4-5 மாசம் நம்ம தள்ளி வச்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு. சிவகாமி சொல்றாங்க, 4-5 மாசம் தள்ளி வச்சேன்னா இவளுக்கு வயிறு தெரிய ஆரம்பிச்சிருண்டா அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்குதா அப்படின்னு ஜெஸ்ஸியோட அப்பா கேக்குறாரு. சரவணன் சொல்றாரு, அதெல்லாம் இல்ல, கல்யாண வேலையை ரொம்ப அவசரமா செய்யற மாதிரி தோணுச்சு, நான் இந்த விஷயத்த பத்தி யோசிக்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சரவணன் அப்பா சிவகாமிட்ட சொல்றாரு, சந்தியா மட்டும் தனியாளா எப்படி கல்யாண வேலையை பாத்துக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு. அவ இந்த வீட்டோட மூத்த மருமக, எல்லா விஷயத்தையும் அவ பழகிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. அடுத்ததா சரவணன் சந்தியா 2 பேரும் சேர்ந்து கல்யாணத்துக்கு என்னென்னலாம் வாங்கணும் அப்படின்னு லிஸ்ட் போடுறாங்க. சரவணன் சொல்றாரு, கல்யாண வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது இடையில ஏதாவது ட்ரைனிங் வந்துருச்சுன்னா என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாரு. அத்தைட்ட சொல்லி ட்ரைனிங்க்கு கிளம்பி போயிட வேண்டியதுதான் அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. அடுத்ததா செந்தில் அர்ச்சனா பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம கடைக்கு பக்கத்துலயே ஒரு இடம் வருதுன்னு சொன்னாங்களே, அதை முடிக்கிறத பத்தி என்ன யோசிச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க அர்ச்சனா. ஆதிக்கு வேற இப்ப கல்யாணம் வருது, இந்த நேரத்துல இவ்வளவு பெரிய செலவு பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு செந்தில் சொல்றாரு. ஆதியெல்லாம் பாத்தீங்களா, அவன் பாக்கெட்ல இருந்து 1 ரூபா கூட எடுக்க மாட்டான், அவன் எவ்வளவு கஞ்சத்தனமா இருக்கிறான், நீங்க மட்டும் எங்க இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அர்ச்சனா. இது போக அர்ச்சனா சொல்றாங்க, அத்தை கல்யாண வேலை எல்லாத்தையும் சந்தியாவை செய்ய சொன்னாங்கல்ல, அது ஏன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. சந்தியாவை ட்ரைனிங்க்கு அனுப்பக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அத்தை இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அர்ச்சனா சொல்றாங்க. செந்தில் சொல்றாரு, அண்ணிய ட்ரைனிங்க்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு அம்மா நினைச்சாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிருவாங்க, அதுக்காக இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த வீட்லயே பொறுப்பா இருக்கிறது அண்ணி தான், அதனால கல்யாண வேலையை அவங்ககிட்ட கொடுத்தா அவங்க பொறுப்பா பண்ணுவாங்கன்றதுக்காக தான் அம்மா சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு செந்தில் சொல்றாரு. அடுத்ததா சக்கரை இப்ப அவங்க வரான், அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க சந்தியா. இப்போ படிச்சது எல்லாத்தையும் நோட்ல எழுது அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. சக்கரை இப்போ நோட் எடுத்து எழுதுறான். இந்த நோட்ல ஏதோ ஒரு 4-5 பேப்பர் மாதிரி இருக்கு, என்னது இது அப்படின்னு கேக்குறாங்க சந்தியா. இது என்னன்னு எனக்கு தெரியாது, ஏதோ விளையாட்டு ஜாமான் போல அப்படின்னு சொல்றான் சக்கரை. சந்தியா அதை எடுத்து பாக்குறாங்க, இது பணத்தை கட்டுக்கட்டா பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்றது, இது எப்படி இவன் கையில வந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.